ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கொய்யாப்பழ சீசன் முடிஞ்சிருச்சு. நமக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாவல் பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாவல் மரம், அதாவது நாட்டு ரகம் கிடையாது, இது ஹைப்ரிட் ரகம். நம்ம மொத்தம் 2 ஹைப்ரிடு 2 நாட்டு ரகம் வச்சுருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஹைப்ரிட் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 டைம் காய்க்கு. இப்போது காய்ப்பு முடிஞ்சு 2 மாதம் தான் இருக்கும், திரும்ப அடுத்து காய்ப்பு வந்துடுச்சு. இதே இதனோடு சேர்த்து வச்ச நாட்டு நவா இன்னை வரைக்கும் இதுலேருந்து பெரிய மரமாக கூட நிற்கி, அது வரைக்கும் எந்த விதமான காய்ப்பும் கிடையாது. இப்போ இந்த மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டி நல்லா பிஞ்சு எடுத்துருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பிஞ்சுகள் இருக்குது. நமக்கு இந்த நவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெள்ளையாக இருக்கும், இனிப்பாக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது பார்த்த ஒரு மரம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மெயினில் இருக்கக்கூடிய இன்னொரு மரம். இதுலேயும் நல்லா நிறையா பிஞ்சு விழுதுருக்கு. பொதுவாக இந்த மரங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு தண்ணீர் பாசனம் பண்ணுறதுலாம் கிடையாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி பாய்த மாதிரி இருக்கும். அது போக மழை பெஞ்சால் மொத்தமே தண்ணி விட மாட்டோம். அப்படி இருந்தால் இதனுடைய காய்ப்பு நல்லா இருக்குது. தொடர் தண்ணி விட்டோம்னா சரியாக காய்க்காது.